வெல்கம் டு மை சேனல். டேஸ்டியான வத்த குழம்பு எப்படி வீட்டிலே செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கேஸ் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 50லேருந்து 100 ml எண்ணெய் விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நான் இதில் சுண்டைக்காய் வத்தல் சேர்க்குறேன். வத்தல் கருகிடக்கூடாது, ஆனால் நல்லா வறுபட்டுருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மணத்தக்காளி வத்தல் இருந்தால் கூட நீங்கள் அது ரெண்டுமே கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். சுண்டை வத்தல் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். வத்தல் எடுத்ததுக்கப்புறமா அதே எண்ணெயில் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் நான் 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கை நிறைய உரிச்ச பூண்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு பொன்னிறமாக வறுக்க வேண்டாம், ஹாஃப் குக்கானா மட்டும் போதும். 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து 2 பீஸாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் மட்டும் போதும். நான் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லாம் போட்டு நீங்கள் செய்யும் போது இந்த குழம்பு எக்ஸ்ட்ரா சாப்பாடு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. 3 பழுத்த தக்காளி ரஃபாக கட் பண்ணி எல்லாம் சேர்த்துக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா தடவி விடுங்க. தடவி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். போட்டிருக்க தக்காளி நல்லா குழஞ்சி அதில் இருக்கிற சாரெல்லாம் வற்றி இந்த மாதிரி வரணும். 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் நான் இதில் சேர்க்குறேன். இதில் கட்டி பெருங்காயம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கூட நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் பெருங்காயம் வதங்கும் போது நல்ல வாசனை கூட்டி தரும். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மிளகாய்த்தூள்லாம் சேர்க்கும் போது பட்டுன்னு அடி பிடிச்சிடும். அதனால் மசாலா சேர்க்கும் போது மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபயர் நீங்கள் ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். மிளகாய்த்தூள் வதங்கினதுக்கப்புறமா இதில் 3/4 கிளாஸ் தண்ணி இதில் நான் சேர்க்குறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா திரவி விடுங்க. அப்போ தான் மசாலாவோட தண்ணியோடு சேரும் போது கொதிக்கும். நான் லெமன் சைஸ் புளியை ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம கரைச்சி சேர்த்துடலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. 2 தேங்காய் பத்தி நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி தேங்காய் பால் இதில் நான் சேர்த்துருக்கேன். புளி தண்ணி தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். அப்படி கொதிக்கும் போது நம்ம போட்டிருக்க எல்லா மசாலாவும் குழம்புல நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். குழம்பு நல்லா கெட்டியாயிருக்கு. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தூள் இதில் நான் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க வத்தலில் பாதி வத்தலை நான் பொடியாக நசுக்கி இதில் சேர்த்துருக்கேன். மீதி வத்தலை நீங்கள் முழுசாக இதில் சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு வத்தல் பிடிக்காது. அந்த மாதிரி நீங்கள் உடச்சி சேர்க்கும் போது அந்த சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உடச்சி சேர்க்குறதுனால அதோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். ஆல்ரெடி குழம்பு திக்காக இருக்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் மட்டும் போதும். இந்த ரெசிபி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வத்த குழம்பு பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் சுட சுட சாதத்தோடு இந்த வத்த குழம்பு ஊற்றி ஒரு ஆம்லேட்டோ இல்லை ஒரு அப்பளம் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்போட குவான்டிட்டி 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வத்த குழம்பு செஞ்சு கொடுத்து அவங்கள வீட்டில் இருக்கிறவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்கள்.